இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கை கேட்டினது வாய் கேட்டவில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் என்னால் செயல்படுத்த முடியவில்லையே, எல்லா காரியத்திலும் ஒரு காரியம் கூட வாய்க்கவே இல்லையே, இது முடிச்சிட்டா பரவாயில்லன்னு நினச்சா இந்த காரியம் முடியலை, இந்த காரியத்தில் ஆண்டவர் எப்படியாச்சும் எனக்கு ஜெயத்தை தரமாட்டாரா, வாய்க்க பண்ண மாட்டாரான்னு சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் இந்த நாளில் எந்த காரியமும் எனக்கு கைகூடி வரவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? எதை தொட்டாலும் நஷ்டம், எதில் கால் வச்சாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும்படியான காரியத்தை அவர் செய்து நீங்கள் நினைத்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ண போகிறாராம். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிற காரியங்கள்லாம் கைகூடி வரப்போகிறது. நீ தொட்ட காரியம்லாம் துலங்கும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து உனக்கு செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு சித்தமானதை நீங்கள் செய்யும்போது இந்த நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அவர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிறதாய் காணப்படலாம். எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ நினச்ச காரியத்தை நான் கைகூடி வர பண்ண போகிறேன். நீ தொட்ட காரியம் இவ்வளோ நாளும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீ தொட்ட காரியங்கள் அனைத்தையும் நான் துள்ளங்க பண்ண போகிறேன். ஏன் கவலைப்பட்டு கலங்குற? ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சென்று சொல்லி நான் உன்னோடு கூட பேசி இருக்கிறபடியினால நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறவராய், உதவி செய்கிறவராய், உன்னுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வருகிறவராய் நான் காணப்படுகிறேன். எதுக்கு நீ கலங்கி தவிக்கிற? இந்த காரியத்தை என் கரத்தில் கொடுத்துரு, நான் உனக்கு அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். உங்களுடைய சொந்த பிரயாசத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும்போது, அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய கரத்திலே எல்லா காரியங்களும் ஒப்புவிக்கும் போது அவர் நேர்த்தியாய் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாய் நடக்க போகிறது. நீங்கள் தொட்ட காரியங்கள் துள்ளங்க போகிறது. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் அல்லவா? அவன் எதெல்லாம் விதைத்தானோ அதெல்லாம் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டது போல் இந்த நாளில் நீ தொட்ட காரியத்திலெல்லாம் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் செயல்படுத்தும் போது, அவரை முன்பாக வைத்து அவரே என் பங்கு என்று சொல்லி இங்கே நடக்கும்போது பெரிய காரியங்கள் அங்கே நடைபெறுவதை நீங்கள் கண்களால் பார்ப்பீங்க. கலங்காதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடைபெறும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. உங்கள் நாமம் ஆண்டவரே இந்த நாளில் உயர்ந்தது சுவாமி. இந்த நாளில் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் சந்ததியை ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா. அப்பாவும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. உங்களுடைய பிள்ளைகள் தொட்ட காரியங்களை துலங்கும்படியாக, அவர்கள் நினைத்த காரியங்களை கைகூடி வர பண்ணும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நீதிமானுடைய ஆசீர்வாதம் உடைய சிரசின் மேல் தங்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை நிலைத்திருக்கத்தக்கதாக நீர் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.